வணக்கம், என் பெயர் ஹரன் பிரணவ். இன்று நான் பேய் வீடு என்ற சிறுகதையை கூற வந்துள்ளேன். சிறிய நாளுக்கு முன்னாடி சைனாவில் ஒரு பேய் வீடை கண்டுபிடித்தார்கள். அந்த பேய் வீடை மூடிவிட்டு சென்று விட்டார்கள். ஆனாலும் அங்கே நம் இந்திய மக்கள் அங்கு சென்று 2 நபர் அந்த வீட்டை பார்த்தார். மற்றும் உள்ளே சென்று அதுக்குள் என்ன இருக்கு பார்க்கலாம் என்று ஒருவன் கூறினான். இன்னொருவனும் சரி அப்படின்னு கூப்பிட்டு 2 பேரும் போனாங்க. அதுக்கப்புறம் அங்க கதவு தானா மூடிச்சு. ஒரு பேய், நான் உங்களை சாப்பிட போறேன், ஹா 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 அப்படின்னு சிரிச்சிட்டு இருந்துச்சு. அவங்க 2 பேரும் தைரியமா 2 பேரும் பாதி பாதியா பிரிஞ்சு போனாங்க. ஒருத்த மட்டும் 2வது மாடியில ஒரு ரூம் இருந்துச்சு, அதுக்குள்ள போனான். அங்க அந்த பேய் மூஞ்சியெல்லாம் ரத்தமா, அப்புறம் பல்லெல்லாம் வேம்பயர் மாதிரி ரொம்ப ஷார்ப்பா இருந்துச்சு. அது நடந்து வந்து அந்த பையனை சாப்பிட வந்துச்சு. அவனோட ஃப்ரெண்டு ஒரு பெரிய கட்டையை எடுத்துட்டு, நாங்கெல்லாம் இந்திய பீப்புள்ஸ், உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓட்டாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அங்க யாருமே இல்லை. அந்த பேய் ரொம்ப பசியோட இருந்துச்சு. ஒரு நாள் அந்த பேய் வந்து ஒரு மனுஷனை பார்க்குறான். அதுக்கப்புறம் ரொம்ப வேகமா அந்த வீட்டை உடச்சிக்கிட்டு வருது அந்த பேய். அப்புறம் அந்த பேய் வந்து அந்த மனுஷனை தொடுறான். ஆனாலும் அந்த பேய்க்கு ரொம்ப சேதாரம் ஆகுது. அப்ப அந்த மனுஷன் சொல்றான், நான் மனுஷன் இல்லை, உன்னை அழிக்க வந்த கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுளும் அந்த பேயை அழிச்சிட்டு அதை மனுஷனா மாத்திடுறாங்க. அடுத்து கொஞ்ச நாளைக்கு அது மனுஷனா இருக்காம கொஞ்சம் அடைச்சு வச்சதுனால அதுல அழகான மனுஷனா மாறி எல்லாத்துக்கூடயும் ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டு இருக்கு. தி எண்ட். பை ஹரன் பிரணவ் அண்ட் முகிலேஷ்.